தேவனே, இன்று என்னை ஒரு மாற்றும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி. ஜீவ அப்பம். யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். நம் வாழ்வின் உள்ளான பகுதியில் நாம் எப்படி நிறைவை அனுபவிக்க முடியும்? நாம் வந்து திருப்தியடையத்தக்க ஜீவனை அளிக்க அப்பமாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னிடம் வரும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். உண்மையான நித்தியமான முழுமையை நம் வாழ்வில் அனுபவிக்க 2 வழிகள் உண்டு. எதற்காக பசியோடு இருக்கிறோமோ, ஜீவனத்திற்கும் பலத்திற்கும் நிறைவை பெறுவதற்கும் அதையே சார்ந்திருக்கிறோம் என்பது பொருள். இயேசு தன்னை யாரென்று சொல்லுகிறாரோ அப்படி அவர் இருக்கிறார். இழந்து போன நம்பிக்கையை உயிர்ப்பித்து புது ஜீவனை அளிக்க அவர் வல்லவர். அவர் அளிக்கும் அப்பத்தை உண்ண முதலாவது என்னிடம் வாருங்கள் என்னும் அவரின் அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நமக்காய் வைத்திருக்கும் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டுமானால் ஒரு தனிப்பட்ட உறவை நாம் கிறிஸ்துவோடு ஏற்படுத்த வேண்டும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். கிறிஸ்துவின் குணாதிசயத்தையும் பாரத்தையும் நுகத்தையும் சுமக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறபடியால் அவரை உட்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையிலிருந்து மரணம் மற்றும் தோல்வியின் கூர் நீங்குகிறது. நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம் ஆகியவற்றை பெற நாம் அவர் அண்டை சேர வேண்டும். அவர் அண்டை வரும்போது பரலோகம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். அவரை பற்றி அல்ல, அவரையே அறிய வேண்டும். மோசேயின் இருதய கதறல் அதுவே. தாவீதின் தாகமும் அதுதான். மரியாளின் மனமும் அதற்குத்தான் ஏங்கியது. பவுலும் அதைத்தான் வாஞ்சித்தான். அறிந்து கொள்ளுதல் என்பது நெருங்கி சேர்ந்து அவருடைய மெல்லிய உந்துதல்களுக்கும் உணர்வோடு இருந்து அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல நடந்து கொண்டு அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான சீசனாக மாறுவதாகும். அப்பொழுது நீங்கள் அவரை இருக்கிற வண்ணமாக அறிந்து கொண்டு அவருடைய சாயலால் திருப்தியாகிறீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.